வெரைட்டி ரைஸ் கிளறுவதற்கு முன் சூடான சாதத்தில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி கிளறவும். கிளறிய சாதத்தை ஆற வைக்கவும். சாதம் உதிரி உதிரியாக வரும். இந்த சாதத்தை பயன்படுத்தி எலுமிச்சை சாதம், புளி சாதம், தக்காளி சாதம், தேங்காய் சாதம் போன்ற விதவிதமான கலவை சாதங்களை எளிதாக செய்யலாம். ருசியான எலுமிச்சை சாதம் செய்வதற்கு சிறிது தனியா, 2 காய்ந்த மிளகாய் இரண்டையும் சிறிது எண்ணெய் கலந்த வாணலியில் வறுத்து ஆறிய பிறகு பொடியாக அரைத்து கொள்ளவும். இந்த பொடியை சாதத்தில் தூவி கிளறினால் ருசி அபாரமாக இருக்கும். சுவையான தேங்காய் சாதம் செய்ய சிறிதளவு எள்ளை வறுத்து அதை பொடி செய்து தேங்காய் சாதத்தில் கலந்தால் சாதம் சூப்பராக இருக்கும். டேஸ்டியான புளி சாதம். சிறிது மிளகு, ஜீரகம், வெந்தயம், கடலைப்பருப்பு 4ஐயும் வெறும் வாணலில் வறுத்து பொடி செய்து கொள்ளவும். இந்த பொடியை புளி காய்ச்சலுடன் சாதத்தில் கொட்டி கிளறினால் சப்பு கொட்ட வைக்கும் புளி சாதம் தயார். சிறிதளவு நெய்யில் வேப்பம்பூவை வறுத்து அத்துடன் கொஞ்சம் உப்பு சேர்த்து தினசரி சாதத்தில் சாப்பிட்டு வந்தால் நோய் நொடி அண்டவே அண்டாது. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.